பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ பாண்டவர்களுக்கு உரிய ராஜ்யம் தர மறுத்ததால் கடைசி முயற்சியாக தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை வேண்டினான். எப்படியாவது அந்த ராஜ்யத்தை அல்லது கடைசி பட்சம் 5 கிராமத்தையாவது கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செய்து அப்படி ஒரு ஆசையை மனதில் வைக்காதே தர்மராஜா. கேட்டாலும் சரி, காலில் விழுந்தாலும் சரி, அவனிடமிருந்து ஊசி முனை இடம் கூட பெற முடியாது. பின் ஏன் நான் தூதுவனாக செல்கிறேன் என்கிறாயா? அவன் செய்கின்ற அதர்மம் அனைவரும் ஒப்புக்கொள்ளும்படி அந்த சபையிலே நிரூபிப்பதே என்னுடைய அந்த தூதுவனாக செல்வதனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க அபிப்பிராயத்தை சொன்னாங்க. தர்மராஜன், பீமசேனன், அர்ஜுனன், நகுலன் இவங்கெல்லாம் தயவு செய்து வேண்டி எப்படியாவது ராஜ்யத்தையோ 5 கிராமங்களையோ பெற்றுவா. ஏன்னா யுத்தம் என்றால் நிறைய அழிவு ஏற்படும் அப்படின்னு யோசனை செய்தார்கள். ஆனால் சகதேவனோ திரௌபதியோ அவனிடம் கேட்டு பெறுவதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதற்கு தீர்வு யுத்தம் ஒன்றே. இவர்களெல்லாம் யுத்தத்திற்கு செல்லவில்லை என்றால் நான் செல்கிறேன் அப்படின்னு திரௌபதி சொன்னான். அப்போ இதையெல்லாம் கேட்டு ரதத்தில் அமர்ந்தான் பகவான் கிருஷ்ணன். அப்போ எல்லாருமே எல்லை வரை சென்று பகவான் கிருஷ்ணனை வழி அனுப்ப கூட சகல ரிஷிகளும் பகவானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய பரசுராமரும் வேதவியாசரும் உடன் சென்றனர். இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடன் திருதராஷ்டிரன் அற்புதமான வரவேற்பு பகவான் கிருஷ்ணனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து, ஏன்னா வழியில் குசஸ்தலா என்கின்ற அந்த கிராமத்தில் பகவான் கிருஷ்ணன் தங்கி இருக்க, அந்த இடத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணனுக்கு வரவேற்பு கொடுத்து நீங்கள் என் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று கேட்க, அனைவரையும் சந்தோஷப்படுத்தி அனைவரையும் உண்ண வைத்து உண்டு மகிழ்ந்தான் பகவான் கிருஷ்ணன். அதே போல காலை எழுந்தவுடன் அவன் வழி நெடுக அப்சரா ஸ்திரீகள் 2 பக்கமும் நின்று கொண்டு பூக்களை ஆனந்தமாக வீச, அங்கங்கு சத்திரங்கள் கட்டி, பஞ்சபக்ஷ பரிமாணம் என்று சொல்லக்கூடிய அனைத்து உணவுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருந்தது. ஆனால் அதை ஏறெடுத்தும் பார்க்காது வந்தான் பகவான் கிருஷ்ணன். அஸ்தினாபுரத்திற்கு வந்தவனுக்கு அற்புதமான வரவேற்பை கொடுத்தனர். அந்த அஸ்தினாபுரத்தில் அனைத்து வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளும், அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து வணங்கி பகவானை வரவழைத்து ஆசனத்தில் அமர வைத்து அர்க்கியத்திற்கு உண்டான அந்த ஜலத்தினை கொடுத்து குசலம் விசாரித்தனர் அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. இப்போ பகவான் கிருஷ்ணன் அப்படியே வரிசையாக எங்கு சென்றான் அப்படின்னா, விதுரனின் வீட்டிற்கு சென்று தன்னுடைய மதிய உணவை உண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அனைத்து வீடுகளிலும் கிருஷ்ணனுக்காக உணவு தயார் செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் அவன் சென்றது என்னவோ விதுரனின் வீட்டிற்கு மட்டும்தான். அவன் ஒரு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் பாகவத தர்மத்தில் இருக்க வேண்டும், சத்திய தர்மத்தில் நடப்பவனாக இருக்க வேண்டும். ஏன்னா விதுரனுடைய எண்ணத்தை அறிந்தவன் பகவான் கிருஷ்ணன். அது முடிந்து குந்தியை பார்க்க பகவான் கிருஷ்ணன் வந்த பொழுது கண்களில் நீர் சொரிய குந்தி அவளுடைய மனத்தாங்களை பகவான் கிருஷ்ணனிடம் பகிர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
நாளைக்கு சென்று அர்ஜுனனிடம் பீமசேனனிடம் சொல் கிருஷ்ணா, இந்த சத்திரிய தாய் சொன்னேன் என்று இனியும் துரியோதனிடத்தில் ராஜ்யத்தை பெற வேண்டிய எண்ணத்தை கொண்டிருக்காதீர்கள். யுத்தத்திற்கு, ஏன்னா இவன் எவ்வளவு இறைஞ்சினாலும் தர மாட்டான் துளி கூட. இதையே குந்தியே அறிந்திருந்தார். அப்போ யுத்தம் ஒன்றே இதற்கு தீர்வு என்பதனை குந்தியே அறிவாள். சாந்தமாக அமர்ந்து கொண்டு துரியோதனிடம் எப்படியாவது ராஜ்யத்தை பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் ஏதாவது இருந்தால் அதனை எடுத்துவிடு என்று நான் சொன்னதாக சொல். அது மட்டும் அல்ல, இப்போ நாம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ வேண்டும் கிருஷ்ணா? ஏன்னா முதலில் நாம் வாழ்வதற்கு நம்மளுடைய தர்மத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். நம் தர்மம் என்ன? க்ஷத்ரிய தர்மம். நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு இல்லையா? நம்மளை நம்பி வருகின்ற அந்த மக்களை காப்பது அப்படிங்கிறது க்ஷத்ரிய தர்மம். அது மட்டும் அல்ல, ஏன்னா இந்த ராஜ்யமே நம்முடையது. அவர்கள் அதர்மத்தின் மூலமாக அதை பறித்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு இன்னும் சமாதானமாக போய்கொண்டிருந்தால் அது நல்லதல்ல. எப்பேற்பட்ட அவமானங்கள்! இவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய மருமகள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீ இந்த உலகத்தில் பிறந்து என்ன என்ன தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டுமோ, அது மட்டுமல்ல, சத்திரிய குலம் எந்த குலத்தில் மனம் செய்யப்பட்டதோ அந்த சத்திரிய தர்மம், இது இரண்டையும் ஆனந்தமாக பரிபாலனம் செய்து வந்தவள் திரௌபதி. ஆனால் அந்த சபையில் அத்தனை பேர் இருந்த பொழுதும் அனாதையானால் அல்லவா? அதை நினைத்தால் என் மனது ரணமாகிறது கிருஷ்ணா. நம் கஷ்டம் மிக பெரியது, அதை சொல்லி மாளாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாண்டவர்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. என்ன காரணம்னா, என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, காட்டிற்கு போனாங்க, ராஜ்யம் இல்லை. ஆனால் பகவான் கிருஷ்ணன் சொல்றான், கவலைப்படாதே குந்தி, பாண்டவர்கள் நல்லா இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, படுத்தால் நிம்மதியாக உறங்குகிறார்கள். காரணம் என்ன என்றால், அந்த செல்வ செழிப்பினால் உறக்கம் வருகிறது என்பது தவறு. சத்தியப்படியும் தர்மப்படியும் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும். அது மட்டும் அல்ல, சரி, யார் மேலேயும் எந்த விதமான கோபமும் பாண்டவர்களிடத்தில் இல்லை. இவ்வளவு அநியாயம் நடந்த பொழுதும் நியாயப்படி நமக்கு வரவேண்டிய அந்த ராஜ்யத்தை தான் கேட்கிறார்களே தவிர யார் மேலேயும் அவர்களுக்கு கோபம் என்பது துளியும் இல்லை. அது மட்டுமா? அப்படின்னா பகவான் பார்த்து எதை கொடுக்கிறானோ அதுவே எங்களுக்கு போதும் என்கின்ற மனநிறைவுடன் பாண்டவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் குந்தி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, இந்த ஆடம்பர வாழ்க்கையை அவர்கள் என்றுமே விரும்புவதில்லை. ஏன்னா அந்த உபப்ளாவிய நகரத்தில் இப்போ இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜன், நீங்கள் இந்த ராஜ்யத்தை ஆளுங்கள், நான் மந்திரியாக இருக்கிறேன் என்று சொன்ன போது கூட நியாயமாக தர்மத்தின்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராஜ்யம் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அடம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கண்டிப்பாக அதில் உரிமை இருக்கிறது இல்லையா? அதை நாம் கண்டிப்பாக பெற்றே தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உத்தமர்கள் அந்த கஷ்டத்தை எப்படி தாங்கிக் கொள்வது என்பதனை அறிகின்றனர். வேற ஒன்றும் இல்லை, அந்த கஷ்டத்தை பகவானின் மேல் போட்டு விடுகின்றனர். இது அவன் கொடுத்தது, இதற்கு உண்டான தீர்வையும் அவனே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே அவர்களுடைய இந்த தர்மத்தின் பற்றியும் மோட்சத்தின் பற்றியும் தான் அவர்களுக்கு மிக அதிகமான யோசனை, பேச்சு, நடத்தை இருக்கின்றது. 4 வித புருஷார்த்தங்கள் அப்படின்னு இருக்கு.
தர்ம அர்த்த காம மோக்ஷ. தர்ம அர்த்த காம மோக்ஷ. முதலும் கடைசியும் தர்மம் மோக்ஷம். இதை பற்றித்தான் உத்தமர்கள் அதிகமாக சிந்திப்பார்கள். எப்படி தர்மத்தின்படி வாழ்வது, அதனால் அந்த மோட்சத்தை பெறுவது, இதுதான். ஆனா இந்த நடுவுல ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. என்னது? அர்த்தம் மற்றும் காமம். அர்த்தம்னா பணம், காமம் என்றால் ஆசை. இதை மட்டும் இருக்கிறவங்க இந்த பிறவி கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து என்றுமே வெளியே வருவது. பிறப்பு இறப்பு என்கின்ற ஒரு சுழற்சி இருக்கு இல்லையா? தர்மத்தையும் மறந்து மோட்சத்தையும் மறந்து எப்ப பார்த்தாலும் பணம், அதை எப்படி பெற வேண்டும் என்கின்ற ஆசையை மட்டும் வைத்திருக்கவர்கள் பாருங்க, இந்த உலகத்தில் எதையுமே வெல்ல முடியாது அவர்களால். பாருங்க, தர்ம ஆச்சரணை செய்து அதனால் பகவானின் அருகில் இருக்கக்கூடிய அந்த மோட்சத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் நினைக்கிறார்கள். நீ அவர்களை பற்றி நீ யோசனை செய்யவே வேண்டாம். ஏன்னா அவர்களுடைய உடம்பு சரி, அவர்களுடைய மனசு எந்த விதமான நோய் வாயும் இல்லதே. இந்த என்ன சொல்லுது, பூ மண்டலத்தை அவர்கள் பெறுவர், அதை பற்றிய கவலை உனக்கு தேவையே இல்லை அப்படின்னு பாண்டவர்களுடைய சத்திய தர்ம நெறிப்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையை பற்றியும், தன்மேல் அவர் வைத்திருந்த அத்தியந்த பக்தியை பற்றியும், அந்த நம்பிக்கை என்றும் வீண் போகாது பற்றியும், நிச்சயமாக இந்த பூமண்டலத்தை அவர்கள் ஆளத்தான் போகிறார்கள் என்பதனையும் சொல்லி குந்தியை சமாதானப்படுத்தினார். இதையெல்லாம் கேட்ட உடனே அகமகிழ்ந்தாள் குந்தி. சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தாள். கிருஷ்ணா, நீ சொன்னது அத்தனையும் சத்தியம். ஏன்னா உன்கிட்ட பொய் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நீ தர்மத்திற்கு மோசம் வராதபடி நீ எது செய்தாலும் அது எனக்கு விருப்பமே. ஏன்னா அவன் எது செய்தாலும் அது பக்தர்களுடைய நலனுக்காகத்தான் செய்வான். ஏன்னா எங்க குலத்துல தர்மம் அப்படின்னா நீதான் கிருஷ்ணா. ஏன்னா நீ சொல்வதுதான் தர்மம். நீ எப்படி நடக்கிறாயோ அதுவே தர்மம். நீ என்ன செய்தாலும் அது தர்மமாகிறது. அந்த தர்மத்தினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தர்களுக்கு அவன் செய்கைகள் குஷியை தரும். உன்னுடைய பேச்சு இருக்கு இல்லையா, எப்பவுமே சத்தியம். ஏன்னா மற்ற பேச்சுக்கள் என்றுமே சாஸ்வதம் இல்லை. பேசலாம், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. காலம்தான் கடக்குமே தவிர அதன் மூலமாக ஏதாவது நன்மைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அது மட்டுமல்ல, என்றைக்கும் நல்லவன் நீ ஒருவன் தான். ஏன்னா இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று நாம் என்ன சொல்லுது, நம்பி நிறைய அவர்களோடு பழகி வருவோம். ஆனால் என்றைக்குமே அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னா, சமய சந்தர்ப்பங்களில் பல பேர் அந்த நல்ல நடத்தையிலிருந்து விலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணா, நீ அன்றும் இன்றும் என்றும் நல்லவர். என்றுமே மாற்றம் என்பது உன்னிடத்தில் இல்லை. தபம், நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய தபம் என்பது அது நீ ஒருவனே. இதுபோல சத்தியமாகவும் தர்மமாகவும் தபமாகவும் யார் யார் எப்படி உன்னை அடைய முயற்சி செய்கிறார்களோ அதுபோலவே அவர்களுடைய உடனே நீ இருப்ப. தர்மத்தின்படி வாழ்பவர்கள் ஹிருதயத்தில் தர்மத்தின் ரூபமாக இருக்கிறாய், சத்திய ரூபமாக இருக்கிறாய். அதே போல பாருங்க, தபம் செய்பவர்கள் தபஸில் அவர்கள் என்ன பகவானுடைய உருவத்தை மனதில் நினைக்கிறார்களோ அந்த உருவமாகவே அவர்களோடு வாழ்ந்து வருபவன் நீ. நம்மை அனைவரையும் ரட்சணை செய்பவன் நீ. எங்களை மட்டுமல்ல, இந்த பூ உலகத்தையே, ஈரேழு உலகத்தினுடைய பாரத்தை என்ன சொல்லுது, சுமந்து கொண்டிருப்பவன் நீ. நம்ம
அனுபவம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. என்னன்னா, என்னுடைய அண்ணன் மகன் நீ அப்படின்னு உறவுக்காரன் அப்படிங்கிறது சாமான்யமான ஒரு விஷயம். ஆனால் இந்த உலகத்தையே சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமான அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் நீ என்பதே உண்மை. ஏன்னா இந்த உலகத்தில் யார் எதை எதிர்பார்த்தாலும் அது அனைத்தையும் உன்னகத்தே வைத்திருப்பவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, வந்திருப்பவன் கிருஷ்ணன் என்னுடைய உறவுக்காரன் என்பதை தாண்டி இவனே பகவான் என்பதனை அறிந்தவள் குந்தி இப்பொழுது சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தால் அவளிடம் இருந்து விடை பெற்று அடுத்து துரியோதனன் வீட்டிற்கு கிளம்பினான் பகவான் கிருஷ்ணன். அங்கு என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.